بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த சிறப்பான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வாராந்த மார்க்க வகுப்பிலே அத்தஅஸ்ஸுரு பில் குர்ஆன் என்ற தலைப்பில் முக்கியமான சில விடயங்களை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அத்தஅஸ்ஸுரு பில் குர்ஆன் என்று சொன்னால் அல் குர்ஆனின் மூலம் அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் அதனுடைய வசனங்கள் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்கள் அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மில் ஏற்பட்ட மாற்றங்கள் தாக்கங்கள் என்ற தலைப்பிலே தான் இந்த உரை அமையிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அடிக்கடி அதிகமாக கேட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு தான் இது. இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய செய்தி. உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை, ஒரு அழகான ஒரு நிகழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த நிகழ்வை ஒரு ஆச்சரியமான ஆஜபு ஷைஇன் என்றால் மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அத்தா இப்னு அபி ரபாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஐ. இவர் மின் கிபாரி தாபியின், தாபியின்களிலே மூத்த தாபிகளை சேர்ந்தவர்கள், மூத்த அறிஞர்கள் ஒருவராக இருந்தவர் தான் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லா அவர்கள். அவங்க சொல்கிறாங்க, நானும் உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லா நாம் இருவரும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சென்றோம். அப்போ இந்த அத்தா இப்னு அபி ரபாஹ் என்று சொல்லக்கூடியவர்களும் உபைத் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடியவர்களும் தாபீன்கள். தாபீன்கள் சொன்னால் யார்? தாபீன்கள் சொல்லி அவங்களுக்கு அது சம்பந்தமான ஏதாவது நீங்கள் என்ன விளங்கி வச்சுக்கிறீங்க? சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க யார்? தாபிஈன்கள். என்றால் சஹாபாக்கிடத்திலே கல்வியை கற்றவர்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அஹ்பிரீனா பி அஅஜபி ஷைஇன் ரஅய்திஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த இவங்க ரெண்டு பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மாணவர்கள். அவங்க சொல்கிறாங்க, யா உம்முல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் கண்ட ஆஜபு ஷைஇன் மிக மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள். எப்படி கேட்குறாங்க? சுப்ஹானல்லாஹ். நபி அவர்களிடத்திலே நீங்கள் கண்ட மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தியை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஃபஸகதத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். எதுவும் சொல்லலை. பதில் சொன்னாங்களா? எதுவும் சொல்லவில்லை.
சும்மா காலத் பின்பு சொல்கிறாங்க லம்மா கான லைலத்தும் மினல் லயாலி. பாருங்க, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை, ஒரு ஆச்சரியமான செய்தியாக நமக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இரவுகளில் ஒரு இரவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னாங்க, யா ஆயிஷா தரீனி அத்தஅப்பதுல் லைலத லிரப்பி. இன்று இரவு ஆயிஷாவே நான் அல்லாஹ்வை வணங்கப் போகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அவங்க மனைவிடத்தில் இரவு நேர வணக்கத்துக்கு அனுமதி கேட்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, யார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறாங்க, வல்லாஹி இன்னி ல உஹிப்பு குர்பக் வ உஹிப்பு மா சர்ரக். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு எப்பொழுதும் அருகாமையில் எனக்கு பக்கத்திலே இருப்பதையும் நான் விரும்புகிறேன், உங்களுக்கு என்னென்ன விடயங்கள்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துமோ மகிழ்ச்சி ஏற்படுத்துமோ அதையும் நான் விரும்புகிறேன். ஏன்னா இரவு வணக்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் செய்யக்கூடிய வணக்கங்கள். அப்போ இரவு வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. எனவே உங்களுடைய சந்தோஷம் எனது சந்தோஷம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, ஃபகாம ஃபததஹர் சும்ம காம யுஸல்லி, எழுந்து வுலூ செய்து தொழுகைக்கு நின்று விட்டார்கள். தொழுகைக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நின்று விட்டார்கள். தொழுகையிலே என்ன செய்கிறாங்க? சூரா ஃபாத்திஹா ஓதி, அதுக்கு பின்னால் பெரிய சூறாக்களை ஓதி என்ன செய்கிறாங்க? நபி அவர்கள் ஃபலம் ஜஸல் யப்கி ஹத்தா பல்ல ஹிஜ்ரஹு, தொழுகையில் நின்ற நிலையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நபி அவங்க தொழுகை என்ன செய்கிறாங்க? அழுகிறார்கள். எதுவரைக்கும் அவர்களுடைய மடி, அவருடைய மேனி எல்லாம் என்ன செய்யுது? நனைந்து விடுகிறது. சும்ம பக்கா ஃபலம் யஸல் யப்கி ஹத்தா பல்ல லிஹியதஹு, திரும்ப அழுக நிற்கல, அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய தாடியும் என்ன செய்து நனைந்து விடுகிறது. அவங்களோட தாடி நனையும் அளவுக்கு என்ன செய்கிறாங்க? அழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, சும்ம பக்கா ஃபலம் யஸல் யப்கி ஹத்தா பல்லல் அர்த, நபி அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். இது எங்க? தொழுகையில். தொழுகையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அழுகையை என்ன செய்யலை? நிறுத்தவில்லை. அந்த நிலவும் என்ன செய்யுது? மண் நிலமா இல்லையா? அதுவும் நனைந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, தொடர்ந்து தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபஜா பிலால் யுஅத்தினுஹு பிஸ்ஸலா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்கு அதான் சொல்வதற்காக வேண்டி, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதான் சொல்வதற்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் அப்போ கூட தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீடும் மஸ்ஜிதும் என்ன ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தானே இருந்துச்சு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபியோட வீடு எங்கே இருக்கு சொல்லுங்க? நபியோட வீடு எங்கே இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? எங்கே இருக்கு சொல்லுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அதுதான் என்ன, அவ்வளோதான் வீடு. அங்கே எத்தனை பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தது அபூபக்கர்லாம், அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கூட விரும்பினாங்க, நான் மரணித்தால் நான் யாருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படும்ன்றதை விரும்பினாங்க. அதனால தான் நபியோர் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் அதுக்கு பின்னால் யார் அடக்கம் செய்யப்பட்டாங்க? அவருடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போ இன்னும் ஒருவருக்கு தான் இடம் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ எவ்வளோ சின்ன வீடுன்னு பாருங்க, எவ்வளோ சிறிய அமைப்பிலே இருந்த வீடு. அன்புக்குரியவர்களே, அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி என்று சொன்னால், நபியோடைய வஃபாத்துக்கு பின்னால், அபூபக்கரோடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு கடைசி டைமில் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால், தன்னுடைய மகடத்திலே அப்துல்லாஹ் இப்னு உமர்
உம்முல் முமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கிட்ட போய் கேட்டுவாங்க, நான் மரணித்தால் நானும் யாரிடம் அடக்கம் செய்யப்படணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சாஹிபை என்ன சொன்னாங்க, என்னுடைய 2 தோழர்கள், என்னுடைய 2 தோழர்கள், ஒன்று ரசூலுல்லாஹி அவர்கள், அடுத்தது யார்? அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு பக்கத்திலே நானும் அடக்கம் செய்யப்படணும். எனவே அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க. ஏன்னா 3வது இடத்த யார் சாய்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவள் போய் அனுமதி கேட்ட உடனே அவங்க அனுமதி வழங்கினாங்க. கடைசி கட்டத்தில் எப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அதாவது உமர் அவங்க உங்களுக்கு தெரியும் பள்ளியிலே குத்தப்படுகிறார்கள், அதன் மூலமாக அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த டைம்லேயே வந்து திரும்ப அனுமதி கேட்குமாறு சொல்கிறாங்க. அப்போ யார் அங்கே தான் உமரில் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ அவ்வளோ ஒரு சிறிய வீடு. அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த வீட்டுக்குள்ள தான் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லிம தபுக்கி, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது இது முக்கியமான ஒரு தலைப்பு. குர்ஆனின் மூலம் அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா, நம்மிடத்தில் ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும், நாம் அவரை சுட்டி காட்டுறதோ இல்லாட்டி இவரை சுட்டி காட்ட அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் நான் என்னிடத்திலே சுய விசாரணை செய்யணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடத்திலே சுய விசாரணை செய்ய வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள், அத்தியாயங்கள், குர்ஆனுடைய செய்திகள், குர்ஆனிலே வரக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள், வரலாறுகள் நம்மிடத்திலே ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா? நம்முடைய மாற்றம் என்று சொன்ன எப்படியான மாற்றம்? மறுமையில் நாம் வெற்றி பெறக்கூடிய மாற்றம், அல்லாஹ்விடத்திலே நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய, இணைத்து வைக்கக்கூடிய மாற்றம். வாங்கதா நம்முடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள், நம்முடைய மண்ணறைக்கு பயனளிக்கக்கூடிய மாற்றங்கள், நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாற்றங்கள். இதுதான் மாற்றங்கள். அல் குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய, நம்மளை ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அவர் தொழுகை முழுக்க என்ன? அழுகைதான். தொழுகை முழுக்க குர்ஆனுடைய வசனங்களை ஓதி திரும்ப திரும்ப ஓதி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, பிலால் ரலியல்லாஹு கேட்குறாங்க, லிம தபிகி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் ஏன் அழ வேண்டும்? வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅஹர், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கிறான். எப்படி? அல்லாஹ் தான் உங்களுடைய முன் பாவங்களை மன்னித்துட்டான். நீங்கள் பின்னால் உங்களுக்கு ஏதாவது தப்பு தவறுகள் நடந்தாலும் அதையும் மன்னிப்பதாக, மன்னித்து விட்டதாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு நற்செய்தி சொல்லிவிட்டான். அப்போ ஏன் அழ வேண்டும்? அப்போ ஏன் நீங்கள் அழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொரு வயது நிலையில் இருக்கிறோம். 15, 25, 30, 35, 40, 50, 50 தாண்டியவர்களும் நாம் இருக்கிறோம். குர்ஆனுடைய வசனங்கள், ஏதாவது ஒரு வசனம் அல்லது ஏதாவது ஒரு அத்தியாயம், குர்ஆனுடைய ஏதாவது ஒரு செய்தி நம்மை அழச் செய்திருக்கிறதா என்று நான் இடத்திலே கேள்வி கேட்கணும். நீங்கள் உங்கள் இடத்துல கேள்வி கேளுங்க. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தொழுகை முழுக்க, இரவு முழுக்க அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பிலால் அவங்க இப்படி கேட்டவுடன் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு மிக நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கு. அப்போ அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதற்குரிய காரணம் என்ன? இரவு நேர தொழுகை, அப்படி கால் வீங்கும் அளவுக்கு இப்படி அழுது அல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அழுவதற்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கணும்? நன்றியுள்ள ஒரு அடியானாக இருப்பதற்காக வேண்டி. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லக்கத் நஸலத் அலைய அல்லைலத ஆயத்துன் சொல்கிறாங்க, இன்றிரவு எனக்கு
ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கியதுன்னு சொல்கிறாங்க. என்ன வசனம்? குர்ஆனுடைய வசனம் இன்றிரவு இறங்கியது. வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. யார் அந்த வசனங்களை ஓதி படித்து வாசித்து வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட விடயங்களின் மூலமாக அவர் சிந்தனை பெறவில்லை என்றால், அதை சிந்திக்கவில்லை என்றால், சிந்தித்து அவரிடத்திலே மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் வயலுன், அவருக்கு கேடுதான் என்று சொல்கிறாங்க. கேடுதான் என்று சொல்கிறார்கள். அது என்ன வசனம்? சூரா ஆல இம்ரானுடைய 190வது வசனம். 100 எத்தனாவது வசனம்? 190 191 வசனங்கள். அது என்ன வசனம் சொல்லுங்க? இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத்தி வல் அர்தி. ஓதுங்க தெரிஞ்சவங்க. வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். இந்த வசனங்கள் தான் இன்றிரவு எனக்கு இறங்கியது. அந்த அப்போ சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், இந்த வசனங்களை யார் ஓதி படித்து அதன் மூலமாக அவர் என்ன செய்யலாட்டி சிந்தித்து நல்லுணர்வு பெறவில்லை என்றால், சிந்திச்சா மட்டும் போதாது. அல்லாஹ் வானங்களை படைச்சிருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், இப்படியான பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறான் என்று அப்படியே நின்றா போதுமா? நபி அவர்கள் தஃபக்குரோட மட்டும் நிற்கல. இன்றைய பயானுடைய தலைப்பும் அதுதான், அத்தஅஸ்ஸுர் என்று சொன்னால் குர்ஆனை நம்ம படிக்கணும், குர்ஆனை நம்ம ஓதணும். நான் பின்னால் நிறைய செய்திகள் உங்களுக்கு சொல்லுவேன். அதே போன்று குர்ஆனை வாசிக்கணும், குர்ஆனுடைய செய்திகளை தேடி தேடி படிக்கணும். விளங்குதா? அதை நாம் சிந்திக்க வேண்டும். இறுதியாக நம்மிடத்திலே அது தாக்கம் ஏற்படுத்தணும். தாக்கம் ஏற்படுத்தணும்னு சொன்னால் என்ன தாக்கம் என்பது நான் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த வசனங்களை நினைத்துத்தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து, அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான படைப்புகளை சிந்தித்து, அல்லாஹு தஆலா இவை அனைத்தையும் மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறான். எனவே அந்த படைப்பாளனாகிய வணக்கத்துக்கு தகுதியான இறைவனை நான் வணங்க வேண்டும், அவனுக்காக நான் நின்று வணங்க வேண்டும் என்று நின்று வணங்கித்தான் இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் என்ன சொல்றாங்க? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்ன, இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், யாருக்கு? புத்தியுடையோருக்கு படிப்பினைகள் அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ வானங்கள் அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான வானங்களை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் நீங்கள் முல்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியை படைத்திருக்கிறான். எங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்கிறான், திரும்ப நீங்கள் வானத்தை பாருங்க, வானத்திலே ஏதாவது என்ன மாற்றங்கள் இருக்கிறதா? அல்லாஹ் தஆலா இவ்வளோ பிரம்மாண்டமான வானங்களை படைத்திருக்கிறான், அந்த வானங்களை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப சொல்கிறான். அதில் நீங்கள் எந்த ஒரு குறையையும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய வானங்கள் எந்த ஒரு குறையும் காண முடியாது. நீங்கள் குறை கண்டால் நீங்கள் தான் இழிவடைந்தவர்களாக மாறுவீர்கள். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளில் புத்தியுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், நின்றவர்களாக, வ குஊதன், உட்கார்ந்தவர்களாக, வ அலா ஜுனூபிஹிம், இன்னும் அவர்கள் சாய்ந்தவர்களாக. அப்போ நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். திக்ர், அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள், அல்லாஹ்வுடைய மஹப்பத் அன்பை ஆதரவு வைப்பார்கள்.
எப்பொழுது நான் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்கிறேன்னு சொன்னால் நாம் நாவினால் செய்யக்கூடிய திக்ருகளும் இதில் வரும். அடுத்த அல்லாஹ்வை நினைக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நம்ம ஆதரவு வைக்கிறது, அன்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு நன்மைகளை ஆதரவு வைக்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நாம் நினைப்பது, இதெல்லாம் திக்ரு தான். அல்லாஹ்வை நினைக்கிறேன்னு சொன்னால் இதுதான். அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வை நினைத்தவர்களாக வேத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியிலே அந்த படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள், படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்தித்ததன் பின்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரப்பனா, எங்களுடைய இறைவா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை. இந்த பிரமாண படைப்புகள் என்ன செய்யல, வீணாக படைக்கவில்லை. சுபஹானக், நீ பரிசுத்தமானவன். ஃபகினா அதாபன்னார், எங்களை நரக தண்டனையிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக. அம்மாற்றம் வரும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவார்கள். திரும்ப அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, இந்த வசனங்களை யார் ஓதி படித்து அதில் சிந்தனை பெறவில்லையோ, நல்லுணர்வு பெறவில்லையோ, அவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் இந்த தலைப்பில் பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் தான் ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா, ஒரு சிறந்த அறிஞர். அவருக்கென்று ஒரு ஒரு வெப்சைட் இருக்கு, மார்க்க விடயங்களுக்காக வேண்டி மார்க்க ஃபத்துவா, நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, நிறைய சிறு சிறு தொகுப்புகள் எழுதிக்கிறாங்க. அவங்களுடைய உரைகள் எல்லாம் அது நினைக்கிறேன் அரபுலையும் இருக்கு, அதே போன்று ஆங்கிலத்திலும் இருக்கிறது. இன்னும் அவருடைய சில நூல்கள் பல மொழிகளிலே என்ன செய்யப்பட்டிருக்கு, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருது, எப்படின்னு சொன்னால், இது அவங்கள்ட்ட மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய அதாவது மூத்த அறிஞர்களிடத்திலே வந்த ஒரு கேள்விதான். இந்தமா அஸ்மாஉல் குர்ஆன் அவ் அக்ரஅஹு, என்ன சொல்றாருன்னு சொன்னால், நான் ஒருவர் கேள்வி கேட்குறாரு, நான் குர்ஆனை கேட்கும் பொழுது, நல்லா அவதானிங்க, இந்த கேள்வியை நாம் நம்மோடு கனெக்ஷன் பண்ணி பார்க்கணும், தொடர்புபடுத்தி. நான் இந்த கேள்வியை என்னோட தொடர்புபடுத்தணும், நீங்கள் இந்த கேள்வியை உங்களோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். நான் இந்த கேள்வியை ஒரு அறிஞர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சொல்லணும்னு சொன்னால் நம்ம நினைக்கக்கூடாது இது ஒரு மூணாவது ஒரு நபர் கேட்டார், இது நமக்கு சம்பந்தம் இல்லை, இது ஒரு செய்தி தான் நம்ம நினைக்கக்கூடாது. இந்த கேள்வியை நான் நினைக்கணும், நான் கேட்டதாக நினைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும்னு சொன்னால், இந்த கேள்வியை நான் அறிஞர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன் என்று நாம் நினைக்கணும். எப்படின்னு சொன்னால், இந்த அஸ்மாவுல் குர்ஆன் அவ் அக்ரஅஹு, நான் குர்ஆனை கேட்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுறதை கேட்கும் பொழுது, அவ் அக்ரஅஹு, அதை நான் ஓதும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது, ஃபஇன்னி லா அத்தஅஸ்ஸரு மின் ஸமாஇஹி, அவர் சொல்றாரு. எப்படின்னு சொன்னால், நான் அது கேட்கறதால எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இடத்துல வருவதில்லை. குர்ஆனுடைய வசனங்களை கேட்குறேன், குர்ஆன் நிறைய கேட்குறேன், வீட்டிலையும் கேட்குறேன், தொழுகையிலையும் கேட்குறேன், வண்டியில் போகும்பொழுதும் கேட்குறேன், குர்ஆனுடைய அதை படிக்கிறேன், வாசிக்கிறேன், என்ன செய்யதில்லை, எனது எது வருதில்லை சொல்லுங்க, ஒரு மாற்றம், ஒரு தாக்கம், தஅஸ்ஸுர், ஒரு அசர், எந்த ஒரு மாற்றமும் தாக்கமும் வருவதில்லை. வலா யதஹர்ரகு கல்பி, என்னுடைய கல்பு அசைவதில்லைன்னு சொல்றாரு. காதுக்கு தான் போகுது, எங்கே போய் சேருதில்லை சொல்லுங்க, உள்ளத்துக்கு ஒரு மாற்றம், உள்ளத்தில் போய் சேருதில்லை என்று சொல்றாரு. வலா யக்ஷவு பைனமா அஹ்யான் இந்தமா, அவர் சொல்றாரு, அஸ்தமி விலா நஷீத் ஃபஇன்னி அத்தஅஸ்ஸரு ஜித்தன் ஃபமா ஹுவல் ஹல், சொல்றாரு, நான் சில டைமுக்கு சில அனாஷீதுகளை கேட்பேன். இவர் சொல்றது நான் சில இஸ்லாமிய கீதங்களை கேட்பேன் சொல்றாரு. அனாஷீதுன்னு சொன்ன என்ன, நஷீதான்னு சொன்னால் சினிமா பாடல் இவர் சொல்கிறல்ல, அனாஷீதுன்னு சொல்கிறாரு, இஸ்லாமிய கீதங்களை சொல்கிறாரு. சில இஸ்லாமிய கீதங்களை கேட்பேன், சில பாடல்களை கேட்பேன்.
அந்த டைமில் ஒரு அசர் ஏற்படுதுன்னு சொல்கிறாரு. எப்படி பாடல்களை கேட்கும் பொழுது எனக்கு என்ன செய்ய ஒரு மாற்றம் வருது, ஒரு சந்தோஷம் வருது, ஒரு கவலை வருது, சில டைமுக்கு அழுக வருது. ஆனால் குர்ஆனை கேட்கும் பொழுது, குர்ஆனை படிக்கும் பொழுது என்ன செய்யுதில்லை, எந்த ஒரு தாத்தரும் ஒரு தாக்கமும் ஒரு மாற்றமும் எனக்கு வருதில்லை. ஃபமா ஹுவல் ஹல், அதற்குரிய என்ன சொல்லுங்க தீர்வு என்னன்னு கேட்குறாரு. அன்புக்குரியவர்களே, இதே கேள்வி நாம் ஒவ்வொருத்தரும் நாம் கேட்டுக்கொள்வோம். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், ஒரு நாளைக்கு கடமையான தொழுகைகள் எத்தனை ரக்காத் தொழுகிறோம்? 17 ரக்காத்துகள் தொழுகிறோம். இந்த பெண்களும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவதானமாக கேளுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 17 தடவைகள் 14 ரக்காத்துகள் தொழுகிறோம். 17 ரக்காத்துலேயும் எது ஓதுறது வாஜிபு, கடமை, ஃபர்து? சூரா ஃபாத்திஹா, ஃபாத்திஹத்துல் கிதாப் ஓதுறது கடமை, ஓதுறது கடமை. அன்புக்குரியவர்களே, சூரா ஃபாத்திஹா அதனால தான் திரும்ப திரும்ப ஓதப்படுவதற்கு தான் சூரா ஃபாத்திஹாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. உம்முல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப், அதே போன்று அஸ்ஸபுல் மசானி என்ற ஒரு பேரும் இருக்கு. சூரா ஃபாத்திஹா என்ன பேர் இருக்கு சொல்லுங்க? அஸ்ஸபு என்று சொன்னால் 7 வசனங்கள், 7 அஸ்ஸபா. அல் மசானி என்று சொன்னால் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். அப்போ குர்ஆனுக்குரிய முக்கியமான ஒரு பெயர் அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். அப்போ நம்ம கேட்குறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சூரா ஃபாத்திஹால அதை நம்ம கேட்பதன் மூலமாக நம்மிடத்தில் எந்த ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வசனம் ஆரம்பிக்குது. அதோட கருத்து என்ன சொல்லுங்க? அந்த 7 வசனங்குரு அந்த சூரா ஃபாத்திஹா நம்ம கேட்குறோம். அந்த 7 வசனங்களுக்குரிய முழுமையான கருத்து, அந்த ஃபாத்திஹா அத்தியாயம் சொல்லக்கூடிய அந்த கருத்து, ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அந்த கருத்து விளக்கம் நமக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு சூரா ஃபாத்திஹாவுக்கு 7 வசனங்களுக்கும் முழுமையாக கருத்து பார்க்காம, டிரான்ஸ்லேஷனை பார்க்காம என உள்ளத்தில் இருக்கு. அல்ஹம்து சொன்னால் உள்ளத்துக்கு வருது. ரப்பண்ட வார்த்தை சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த ரப், அந்த சிஃபத்து, அந்த பண்பு எல்லாம் நமக்கு வருது. ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மான் என்றா அர் ரஹீம் சொல்லக்கூடிய எல்லா விஷயம் நமக்கு வருது. இப்படி தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க, சூரா ஃபாத்திஹா 7 வசனங்களுக்கு முழுமையான கருத்து எனக்கு தெரியும் என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் கையை தூக்குங்க. நான் கையை உயர்த்த சொல்ல தெரியுமா? தெரியாதவர்கள் என்ன செய்யணும்? நம்ம இதுக்கு பின்னால் போய் படிக்க வேண்டும், வாசிக்கணும். அதனால் நம்ம இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்த பார்க்கணும். கையை தூக்குங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நிறைய கைகள் உயரணும். இது சூரா ஃபாத்திஹா மட்டும் தான் கேட்குறேன். கையை தூக்குங்க. அதுக்கு நன்மை இருக்கா? ஹைரும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்போ சில பாருங்கள், நிறைய நாங்கள் சகோதரி இருக்கிறோம். நான் கேள்வி கேட்குறது நீங்கள் கூட இவருக்கு இல்லை, நினைக்கும் தெரியாதுதான். நாங்கதா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் படிக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ நம்ம இதை படிக்காமல், இதை வாசிக்காமல், அப்போ சூரா ஃபாத்திஹா அதனுடைய சிறப்பை பற்றி சொல்ல போகிறோன்னு சொன்னால் அது ஒரு தனி இதாக சொல்லலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் தொழுகையில் கேட்குறோம்னு சொன்னால், அப்போ நம்ம உணர்வுகளோடு தொழுகிறோமா, உள்ளட்சத்தோடு தொழுகிறோமா? ஓதப்படக்கூடிய வசனங்கள் நம்முடைய உள்ளத்துக்கு சேருகிறதா? நம்முடைய எல்வத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தா என்று நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவ இப்படி கேள்வி கேட்டோடனே அதுக்குரிய தீர்வு என்னன்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த அறிஞர்கள், அல் குர்ஆன் ஹுவ ஹைருல் கலாமி வ அன்ஃபஉஹு. முதலாக விளங்கப்படுத்தாரு, குர்ஆன் என்பது வார்த்தைகள் மிகவும் சிறந்தது, பேச்சுக்களிலே மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு, மிகவும் பயனுள்ள பேச்சு. வார்த்தைகளில் பேச்சுக்கள் மிகவும் சிறந்தது, மிகவும் பயனுள்ள பேச்சது அல் குர்ஆன். அல் குர்ஆன். அன்புக்குரியவர்களே, அக்ஸருஹு தஅசீரன் சொல்கிறாங்க, அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது மெய்தான். பேச்சுக்களில், வார்த்தைகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது மெய்தான். சொல்லுங்க, குர்ஆன் தான்.
இப்போ அன்புக்குரியவர்களே, நமக்கு நம்ம குர்ஆனை பார்க்குறோம், நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு வந்து சேருதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முஸ்லீம்களாக பிறந்திருக்கிறோம். அப்படியே இல்லையா? எங்களோட பெற்றோர்களுக்கும் குர்ஆனை பற்றி தெரியும். நாங்களும் பிறந்ததால இலகுவான முறை என்ன செய்யறோம்? குர்ஆனை படித்துக் கொள்கிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு இறங்கியது? யாருக்கு இறங்கியது? ஜாஹிலியா. அந்த ஜாஹிலியா மக்களுக்குத்தான் அல் குர்ஆன் இறங்கியது. அப்படியே இல்லையா? அல் குர்ஆன் இறங்கியது. அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அவருடைய கடினமான போக்குகள் எப்படி இருந்துச்சு? அப்படியே இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது, அல் குர்ஆனுடைய வசனங்கள் முதலாவது அவர்களுக்கு இறங்கும் பொழுது யாரும் என்னல்ல முஸ்லீமாக இருக்கவில்லை. யாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை. சில ஹுனஃபாக்கள் இருந்தார்கள். அது ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றிய சிலர் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் வந்து யாரும் இருக்கல. நபி அவர்கள் தான் ஒவ்வொரு வசனமாக இறை செய்தி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருக்கும் சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த குர்ஆன் அவர்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திச்சா இல்லையா? சொல்லுங்க. அப்படி கடினமான போக்குடையவர்கள், சிந்தனையுடையவர்கள், உள்ளங்கள் எல்லாம் அப்படியே கடினமாக இறுகிய உள்ளம் கொண்டவர்களுடைய உள்ளங்களையும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்ன செய்ச்சு? கரைத்தது. அவர்களிடத்திலே தாசுர் மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? சொல்லுங்க. நமக்கும் கட்டாயம் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் குர்ஆனுடன் நல்ல என்ன சொல்றது, சிதுக்குன்னியா, நம்முடைய தூய்மையான அந்த நீயத்துடன் எண்ணத்துடன் குர்ஆன் நாங்கள் தொடர்புபட்டால் நிச்சயமாக நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்புக்குரியவர்களே, அவர் சில வசனங்களை சொல்றாங்க. கால அல்லாஹு தாலா, இது சூரத்து ஜுமர்ல வந்து 23வது வசனம். சூரா ஜுமர்ல வந்து 23வது வசனம். அந்த வசனத்தில் பாருங்க, அல்லாஹு தாலா என்ன சொல்றாங்க தெரியும்? இதெல்லாம் நம்மிடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும், தாக்கங்களை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையும் குர்ஆன் சிறப்பாக ஆக்கி வைக்கும் என்பதற்குரிய சான்றுகள் தான் இந்த வசனங்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான், சூரத்து ஜுமர் 23வது வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி, அல்லாஹ் தான் இந்த அழகான செய்திகளை அவனுடைய இறை செய்தியாக குர்ஆனாக இறக்கி வைக்கிறான். கிதாபன் எப்படின்னு சொன்னால் முத்தஷாபிஹன் மசானிய. முத்தஷாபிஹன் சொன்னால் குர்ஆனில் வந்து அதாவது சில வசனங்கள் எப்படி வரும்னு சொன்னால் ஒன்றுக்கொன்று ஒப்பாக வரும், ஒரே மாதிரியான வசனங்கள். அப்படியான வசனங்களும் குர்ஆன் இந்த கிதாபில் இருக்கிறது. மசானி என்று சொன்னால் திரும்ப திரும்ப வரக்கூடிய வசனங்கள். அப்போ நான் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு ஒரு பேர் சொன்னேன். என்ன பெயர்? அஸ்ஸபுல் மசானி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் இந்த 7 வசனங்கள் திரும்ப திரும்ப ஓதுறோம். அப்போ குர்ஆனில் வந்து மசானி என்று சொன்னால் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இப்படி சொல்லிட்டு சொல்கிறான், இதுதான் அல்லாஹ்வுடைய கிதாப். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். இதை நம்ம கவனிக்கணும். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். யார் தங்களுடைய ரப்பை அஞ்சுவார்களோ, யார் தங்களுடைய இறைவனை பயப்படுவார்களோ அவர்களுடைய அந்த தோள்கள் எல்லாம், உடம்பில் இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் சிலிர்த்து விடும் என்று சொல்கிறான். இதன் மூலமாக இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அவருடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்து விடும் என்று சொன்னால் இது ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய உள்ளத்துக்கு போய் என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க, சேர்ந்து விட்டது, தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அதே போல சும்மா தலீனு ஜுலூதுகும், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே மென்மையாகிவிட்டன என்று சொல்றான் அல்லாஹு தஆலா. அவ குர்ஆன் அவர்களிடத்திலே மாற்றத்தை என்ன செஞ்சுட்டு ஏற்படுத்தி விட்டது. இது யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை பயப்படக்கூடியவர்களுக்கு. யாரெல்லாம் குர்ஆனை சிதுக்குன்னியா, உண்மையான தூய்மையான எண்ணத்துடன் நெருங்குவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வை பயந்த நிலைமையில் யார் நெருங்கி குர்ஆனின் மூலமாக மாற்றத்தை எதிர்பார்ப்பார்களோ அவர்களுக்கு இந்த மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
சும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபு, அவருடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் மென்மையாகிவிடும். இலா திக்ரில்லாஹி, அல்லாவை நினைப்பதற்கு, அல்லாவை நினைப்பதற்கு, அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் அது மென்மையாகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், தாலிக ஹுதல்லாஹ் யஹ்தி பிஹி மையஷா, இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது, அல்லாஹ் நாடியவருக்கு இந்த நேர்வழியை வழங்குகிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, சூரத்துல் அன்ஃபால்ல 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். நிச்சயமாக முஃமின்கள், அல்லாஹ் சொல்றான், யார் நிச்சயமாக மூமின்கள், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு, அல்லாஹ்வை அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால், அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால், வஜ்லத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஜ்லத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால், அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும் என்று சொல்றான். அவருடைய ஈமான் அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது தவக்குல் கொள்வார்கள். அன்புக்குரியவர்கள், அப்ப இந்த வசனத்தில் என்ன தருது, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொன்னால், ஈமான் அதிகரிக்கும் என்று சொன்னால் அவரிடத்தில் என்ன, உள்ளத்தில் என்ன செஞ்சிருக்கணும், அத்தஅஸ்ஸுர், மாற்றம், தாக்கம் ஏற்படுத்தியிருக்கணும். உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்த போய் தான், மாற்றங்கள் ஏற்படுத்தி தான் என்ன செய்யுது, நம்முடைய ஈமான், மூமினுடைய ஈமான் அதிகரிக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் சூரத்துல் கமரை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப இந்த வசனங்களை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப, அதாவது 54வது அத்தியாயம் சூரா கமரில் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அது என்ன வசனம், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வசனம், அது சூரா ரஹ்மான்ல, இது சூரத்துல் கமர்ல, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். இது சூரா அல் கமர்ல வந்து அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப நமக்கு சொல்லக்கூடிய வசனங்கள். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். அன்புக்குரிய, திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றான்னு சொன்னா நம்ம நன்றாக என்ன செய்யணும், அதை ஒரு முறைக்கு பல முறை அந்த வசனங்களை திரும்ப திரும்ப படிக்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப சொல்றான், வலக்கது உறுதியாக, நிச்சயமாக, யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நாங்கள் இலகுபடுத்தியிருக்கிறோம். குர்ஆன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இலகுபடுத்தியிருக்கிறோம். லிذிக்ரி, திக்ருக்காக வேண்டி. இந்த லிذிக்ர் என்ற வார்த்தைக்கு வந்து தஃப்சீருடைய அறிஞர்கள் நிறைய விளக்கம் சொல்றாங்க. லிذிக்ர்னு சொன்னா, ஒன்று குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை என்ன செய்யறதுக்கு, ஓதுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு, அதே போல குர்ஆனை சிந்திப்பதற்கு, எல்லாம் திக்ரில் வரும். குர்ஆனை நம்ம, குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எல்லாம் இந்த திக்ரில் வரும். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை நாம் ஓதுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, படிப்பதற்கு, அதை சிந்திப்பதற்கு, அதன் மூலமாக நல்லுணர்வு பெறுவதற்கு, படிப்பினை பெறுவதற்கு நாம் அல் குர்ஆனை இலகுபடுத்தியிருக்கிறோம். அல் குர்ஆனை நம்ம இலகுபடுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான், ஃபஹல் மின் முத்தகிர், இந்த குர்ஆனின் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். குர்ஆனை அதாவது படிப்பதற்கு, சிந்தனை பெறுவதற்கு, நல்லுணர்வு பெறுவதற்கு நாம் இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். அப்போ இந்த குர்ஆனின் மூலமாக, குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். நம்ம குர்ஆனை படிக்கிறோமா, குர்ஆனை ஓதுறோமா, குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு, அதை சிந்திப்பதற்கு நமக்கு தைசீர், இலகுவாக இருக்கிறதா? அப்போ நம்ம இலகுவாக இல்லைன்னு சொன்னால் நாம் என்ன செய்யலை, பின்னால் நான் நிறைய செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இதில் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போ நமக்கு தைசீர், இலகு இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலை, காரணம் சொல்லுங்க,
நம்ம உலகத்துடைய விஷயங்களை ஒன்று செய்கிறதுக்கு இலகுவாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய உதாரணமாக நாம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த அந்த கல்வி அந்த விஷயமெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு லேசாக இருக்குன்னு சொன்ன என்ன காரணம்? ஆர்வமும் அதோட தொடர்பாக இருக்கிறோம். அதோட தொடர்பாக இருக்கிறோமா இல்லையா? அதனால் நமக்கு எப்படி இருக்கு? இலகுவாக மாறிட்டு அப்படியே இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு படிக்க போனாலும் சரிதான், ஒரு ஜப்புக்கு வேலைக்கு போனாலும் சரிதான், ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், போக போக தெரியும் தைசீர் இல்லை. ஏண்டா காரணம் நாங்கள் தொடர்பு பட்டுட்டோம். ஆனால் குர்ஆன் நம்ம என்ன சொல்கிறது? அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறது, இந்த வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் குர்ஆனை உங்களுக்கு விளங்க முடியாது. குர்ஆனை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஓதுறத்தோடு நிறுத்துறீங்க. நீங்கள் குர்ஆனை விளங்க போனீங்கன்னு சொன்னால் செய்வீங்க, வழிகட்டு போயிடுவீங்க. இப்படி சொல்லக்கூடிய மௌலை மரம் வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு குர்ஆனை விளங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, உள்ளத்தில் மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ நமக்கு ஒரு தைசீர் ஏற்படலைன்னு சொன்னால், ஒரு இலகுவான தன்மை ஏற்படலைன்னு சொன்னால் நாம் என்ன செய்யலை? குர்ஆனை விட்டும் தூரமாகி விட்டோம். அல்லாஹ்வுடைய கலாமை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஹஷரில் பாருங்கள், இந்த வசனமெல்லாம் நான் சொல்லணும்னா திரும்ப நாங்கள் போய் படித்து பார்க்கணும். அப்போ சூரத்துல் ஹஷர் 59வது வசனம் 21வது அந்த 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்கிறான். இது நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வசனம். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நضربுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். அப்போ இந்த அறிஞர்கள் யாருக்கு சொல்லக்கூடிய நசீஹத் இது சொல்லுங்க? நான் பின்னாலே நான் சொன்ன விஷயத்துக்கு போகிறோம், இந்த கேள்வி போகிறோம், நிறைய மக்கள் வந்துட்டேங்க. இந்த வசனங்கள் எல்லாம் குர்ஆன் நம்மிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும், அல்லாஹ்வை நெருக்கி வைக்கும், நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இந்த குர்ஆன் நமக்கு அமையும். இந்த செய்தியெல்லாம் யாருக்கு சொல்கிறாங்க இந்த அறிஞர்கள் சொல்லுங்க? இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஒருத்தர் அறிஞர்கள் கேள்வி கேட்குறாரு. இங்கே இருக்கிற அறிஞர்கள் என்ன, குர்ஆனை கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுது இடத்துல என்ன செய்தில்லை, ஒரு மாற்றம் வருதில்லை. ஆனால் பாடல்கள் கேட்கும் பொழுது எனக்கு என்ன செய்யுது, ஒரு அசர் ஏற்படுது. அதுக்குரிய தீர்வு என்னன்னு கேட்டதுக்கு தான் இந்த பதில் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த வசனத்தை இப்போ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நம்ம நினைக்கிறோமோ, எவ்வளோ நாங்கள் குர்ஆன் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதில்லை என்று அப்படி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலாக சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் இறக்கினால். இந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டிருக்கு? யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். அல்லாஹ் தஆலா லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருந்தால் அலா ஜபலின், எதுக்கு? ஒரு மலையின் மீது, ஒரு மலைக்கு இறக்கி வைத்திருந்தால். மலையும் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு. நம்ம சென்ற வாரங்களில் பார்த்தோம், நம்ம சுஜூது செய்கிற மாதிரி எது சுஜூது செய்யுது? மலைகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன, அல்லாஹ்வை வணங்குகின்றன. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ஜபல் மலையின் மீது, மலைகள் என்ற படைப்புக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டால் லரஐதஹு ஹாஷியன், அந்த மலையை நீங்கள் பார்ப்பீர்கள், அச்சம் அடைந்த நிலையை பார்ப்பீர்கள். அந்த மலையில் எப்படி ஆயிடும்? ஹாஷியன் சொன்னால் எப்படி? அல்லாஹ்வுக்கு பயந்த நிலைமையில் இருப்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள். முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ் எப்படிலாம் சொல்லலாம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த மலைகள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் தூள் தூளாக மாறிவிடும். அந்த மலையில் எப்படி ஆயிடும்? அப்போ அல்லாஹ் தஆலா இரும்ப சொல்லல, அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்னா இரும்பும் சில டைம் கூட செய்யும், உருகும். நெருப்பின் மூலமாக என்ன செய்யலாம்? இரும்ப உருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஏன் மலைகளை சொல்றான்னு சொன்னால், மலைகள் என்பது கடினமானது, மலைகள் கட்பார் என்பது இறுக்கமானது, கடினமானது. அப்போ மலைகளுக்கே குர்ஆன் இறக்கப்பட்டால் அந்த மலைகளுக்கும் தாக்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த குர்ஆன் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் ஹாஷியன், மலைகள் அல்லாஹ்வை பயப்படும், நடுங்கும். முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அப்படியே மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது யார் சொல்லக்கூடிய செய்தி சொல்லுங்க?
அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான். எதற்காக வேண்டி? வதில்கல் அம்சால், இப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் நத்ரிபுஹா லின்னாஸ், நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் எதற்காக வேண்டி? சிந்திப்பதற்காக வேண்டி, அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக வேண்டித்தான், அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் நாம் சொல்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்துக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தஃப்சீர் செய்யும் சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா இவ்விடத்திலே எப்படின்னு சொன்னால், யகூலு தஆலா முஅzzிமன் லி அம்ரில் குர்ஆன், அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்வதற்காக வேண்டித்தான், வமுபையினன் உலுவ கதரிஹி, அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி தான் சொல்கிறான். வ அன்னஹு யம்பகி அன் தக்ஷா லஹுல் குலூப், அதாவது ஒவ்வொரு உள்ளமும் எல்லா உள்ளங்களும் அந்த குர்ஆனுக்கு பயப்பட, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எப்படி அதை கேட்டு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள்லாம் யாருடைய வசனங்கள்? யாருடைய வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் பொழுதோ ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் நம்முடைய உள்ளங்களுக்கு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மலைகளை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஃபஇன் கானல் ஜபலு ஃபி கதலதிஹி, அதாவது வகசாவதிஹி, மலைகள் என்பதே மிகவும் கடினமானது, மிகவும் கடினமானது. அப்படிப்பட்ட மலைகளின் மீதே குர்ஆன் இறக்கப்பட்டால், லவ் ஃபஹிம ஹாதல் குர்ஆன் ஃபததப்பர மா ஃபீஹி, அந்த மலைகள் இந்த குர்ஆனை விளங்கி அதன் மூலமாக நல்லுணர்வு பெற்று லஹஷிய வதசத்த மின் ஹௌஃபில்லா, அது அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக அந்த மலைகளுக்கு இப்படியான தாக்கங்கள் ஏற்படும் என்று சொன்னால், ஃபகைஃப யலீகு பிக்கும் ஐயுஹல் பஷர், அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான், ஏ மனிதனே இது உனக்கு பொருந்தாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதன் மூலமாக நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அலா தலீனு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் மென்மையாக கூடாதா? அல்லாஹ் தஆலா நம்மளை கேள்வி கேட்கிறான். மலைகளுக்கே மாற்றம் வரும் என்று சொன்னால், தாக்கம் வரும் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளம் என்பது ஒரு சதை துண்டு, அப்படியே இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய உள்ளங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படாதா? உங்களுடைய உள்ளங்கள் மென்மையாகாதா? வதக்ஷா மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக உங்களுடைய உள்ளங்கள் அச்சப்பட வேண்டாமா? உள்ளங்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே குர்ஆனுடைய வசனங்கள் நம்மிடத்திலே தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும், நம்மிடத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். சூரா ஜுமர பாருங்க, 22வது வசனம். அல்லாஹ் தஆலா அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறான், குர்ஆனுடைய வசனங்கள் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். திரும்ப இன்னும் சில வசனங்களை சொல்றான் பாருங்க, யாருடைய உள்ளங்கள் குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக மாற்றம் அடையவில்லையோ, யாரிடத்திலே தாக்கம் ஏற்படவில்லையோ, அல்லாஹ் தஆலா அவர்களை இகழ்ந்து அவர்களை பழித்து சொல்கிறான். எப்படி சொல்லலாம் தெரியுமா? சூரத்து ஜுமர் 22வது வசனம், ஃபவைலுல் லில் காசியதி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறை நினைவை விற்றும், அல்லாஹ்வுடைய நினைவை விற்றும் திக்ரை விற்றும் இவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டதோ அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்னதா? யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ர், குர்ஆன் வசனங்கள் மூலமாக, குர்ஆன் படிப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக எந்த ஒரு மாற்றம் வரல. உள்ளம் எப்படி இருக்கு? காசியத்துல் குலூப், உள்ளம் கடினமாகவே இருக்கிறது, எந்த ஒரு தாக்கம் ஏற்படல. அல்லாஹ் பற்றி அன்பு வரவும் இல்லை, அல்லாஹ்வுடைய கடமைகள் எடுத்து நடக்கணும் என்ற எண்ணம் வரவும் இல்லை, ஹராமை விட்டு தூரமாகவும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மறுமைக்காக வேண்டி வேற தயார்படுத்தவும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலாஇக ஃபீ ضلالٍ முபீன், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள். அடுத்ததாக சூரத்துல் கஹ்ஃப்ல பாருங்க, 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி சொன்னா, வமன் அவ்லமு மிம்மன் ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இது நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள். என்ன சொல்றான்? வமன் அவ்லமு,
அதாவது மிக அநியாயக்காரன் யார் என்று கேட்கிறான். நாம் இன்றைக்கு எல்லாம் அவன் அநியாயக்காரன் இவன் அநியாயக்காரன் என்று நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு துலுமை வச்சு சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா கேட்க வமன் அظلم, ரொம்ப மிக மிக அநியாயக்காரன் யார்? யாரை விட? மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய வசனங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டு கூறப்பட்டு ஃபஅரத அன்ஹா, அந்த வசனங்களை புறக்கணித்து விட்டான். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்குறோமா இல்லையா? நம்ம அம்ம ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபவைலுல்லில், சொல்லுங்க, இலகுவான ஃபவைலுல்லில் முசல்லி, தொழக்கூடியவர்களுக்கே கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம எத்தனை தடவை கேட்குறோம் இந்த வசனங்களை? யாரெல்லாம் பொடுபோக்காக தொழுகிறார்களோ, கவனமற்று தொழுகிறார்களோ, தொழுகையை பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா கேடுன்னு சொல்கிறான். நம்ம திரும்ப திரும்ப கேட்குறது காதுக்கு வருதா இல்லையா? நம்ம தொழுகையிலே பொடுபோக்காக தொடர்ந்திருக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இவனை விட ரொம்ப அநியாயக்காரன் யாரும் கிடையாது. அப்போ இதெல்லாம் ஹராம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் முஹர்ரமாத்துகள், இதன் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய காதுகளை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாவை ஹராத்திலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டதுக்கு பின்னால் நம்ம கேட்டு கேட்டு அந்த ஹராத்தின் பக்கம் போகிறோம்னு சொன்னால் இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் என்ன தெரியுமா? நம்மை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அப்போ யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டு ஃபஆரத அன்ஹா, அவைகளை புறக்கணித்து விட்டால், அது மட்டும் வனசியமா கத்தமத் யதா, அவனுடைய 2 கரங்களும் உட்படுத்தியவைகள், அவனுடைய பாவங்களையும் அவன் மறந்து விடுகிறான். இப்படிப்பட்ட மனிதனை விட மிகவும் அநியாயக்காரன் யார் என்று கேட்கிறான். அன்புக்குரியவர்களை, இறுதியாக ஒரு வசனத்தை அவன் நினைவுபடுத்திட்டு முடிக்கிறேன். சூரா யூனுஸில் வந்து 57வது வசனம். அதாவது சூரா யூனுஸில் வந்து 57வது வசனத்தை எல்லாம் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு என்ன சொல்லப்படுது? குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். யா ஐயுஹன் நாஸ், இந்த வசனம் எல்லாம் சொன்னால், மக்களே, கத் ஜாஅத்கும், உங்களிடத்திலே வந்திருக்கிறது மௌஇதத்துன், எது? உபதேசம் வந்திருக்கிறது. மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து மௌஇதா வந்திருக்கிறது, நல்லுபதேசம் வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம குர்ஆனை எப்பொழுதாவது ஓதும் பொழுது, படிக்கும் பொழுது, குர்ஆனை கேட்கும் பொழுது நாம் எப்பொழுதாவது உள்ளத்துக்கு நான் சிந்திச்சுக்கிறோமா? இது நம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்த நல்லுபதேசம் நம்ம நினச்சிக்கிறோமா? எப்பொழுது சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? அடுத்து அல்லாஹ் சொல்றான் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் இது நிவாரணியாக வந்திருக்கிறது, ஷிஃபாவாக வந்திருக்கிறது. அதே போன்று வஹுதன் வரஹ்மத்துன் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு இது நேர்வழியாகவும் ரஹ்மத்தாக அருளாகவும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை நமக்கு மௌஇதா, நல்லுபதேசமாக இறக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும், உள்ள நோய் என்று சொன்னால் அல்லாஹ்வை விற்றும் தூரமாக்கக்கூடிய, மறுமையை விற்றும், மறுமை சிந்தனையை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா நோய்களுக்கும் இந்த குர்ஆன் என்ன? ஷிஃபாவாக இருக்கிறது. அடுத்தது குர்ஆன் தான் நமக்கு நேர்வழி. அல்லாஹு தஆலா குர்ஆனை நமக்கு அருளாக இறக்கியிருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், குல் பிஃபத்லில்லாஹி வபி ரஹ்மதிஹி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய இந்த ஃபதுல், இந்த அருளை கொண்டு, ரஹ்மத்தை கொண்டு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் என்ன செய்யட்டும்? சந்தோஷப்படட்டும் என்று சொல்கிறார். அப்போ குர்ஆன் என்பது உங்களுக்கு உபதேசமாக வந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லுபதேசம் குர்ஆன் தான். உங்களுடைய உள்ளங்களுக்கு நல்லுபதேசம் குர்ஆன் தான். உங்களுடைய உள்ளங்களுக்கு ஷிஃபா, நிவாரணம் என்பது குர்ஆன் தான். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நேர்வழி, கருணை, அருளாக வந்திருப்பது இந்த குர்ஆன் தான். இந்த அருளை கொண்டு அவர்கள் என்ன செய்யட்டும்? சந்தோஷப்படட்டும். அதுதான் ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். உலகத்திலே நீங்கள் உங்களுடைய 50, 60, 70, 80 வருட காலத்துக்காக வேண்டி எதையெல்லாம் உலகத்துக்காக வேண்டி சேகரித்து வைக்கிறீர்களோ இவை அனைத்தை விட இந்த சந்தோஷம்தான், இந்த குர்ஆன் தான் மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். என அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இத்துடன் இந்த
அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். குர்ஆன் அத்தஅஸ்ஸுர் பில் குர்ஆன் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்த இன்ஷா அல்லாஹ் அமர்வில் வந்து இதனுடைய தொடரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். எல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.